ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சுஜி. டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு தான் சண்டே மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் சிஸ்டர்லாம் வந்துருக்கனால ஸோ இன்றைக்கி சண்டே மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து 65 ஸோ சிக்கன் ஐட்டம்லாம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஸோ வந்து நான் காட்டுறேன் அவங்க 65 எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அவங்களே வந்து ஓன் மசாலா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மசாலாலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக அந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா கழுவி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் சிக்கன் மேலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஒட்டும். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தயிர் போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், சிக்கன் லப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம தயிர் ஊற்றிக்கணுன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் வீட்டில் ஓனாக வந்து எங்கள் அம்மா வந்து சிக்கன் 65 மசாலா அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து நாங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் ரெகுலராக போடுற மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எங்கள் அம்மா வந்து அந்த மசாலாலே கொஞ்சம் உப்பு போட்டிருப்பாங்க, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கனில் நல்லா மசாலா வந்து ஃபுல்லாக ஒட்டும். அதுக்காக அப்புறம் கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் வந்து சீரகம், இது ரெண்டுமே இதுவும் வீட்டில் தான் ஓனாக அரைச்சிது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் புளிப்புக்கோசம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுவும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நாங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா சிக்கன் வந்து ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சிக்கனு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா சிக்கனும் உள்ளே போட்டாச்சு. வெந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து சிக்கன் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்ல மாட்டேன், என்னோடய பையனே வந்து அந்த ரிசல்ட்டில் சொல்லுவான். பாருங்கள் சின்ன சிக்கன் எப்படி இருந்துச்சு. இன்னும் இங்கே பார்த்து சொல்ல எப்படி இது.